ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் நீட் அட்மிட் கார்டை எப்படி ஆன்லைன் டவுன்லோட் பண்ண தான் பார்க்க போறோம். வாங்க வியூவர்ஸ், வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நீட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ற அனைத்து மாணவர்களும் நீட் எக்ஸாம்ல தேர்ச்சி பெற என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்றேன். வாங்க வியூவர்ஸ், சர்ச் பார்ல போயிட்டு நீட் அட்மிட் கார்டு அப்படின்னு டைப் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி வெப் பேஜ் ஷோ ஆகும். அதில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கிங்க. செலக்ட் பண்ணிட்டு உள்ள வந்துட்டீங்கன்னா அஃபிஷியல் வெப் பேஜ் உங்களுக்கு ஷோ ஆகும். அதில் லேட்டஸ்ட் நியூஸ் அப்படின்னு இருக்கும். அப்பப்போ வர நோட்டிஃபிகேஷன் மேலே ஸ்க்ரோல் ஆகிட்டு இருக்கும். அந்த பக்கத்தில் கிளிக் ஹியர் ஃபார் அட்மிட் கார்டு அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணிட்டு உங்களோட அப்ளிகேஷன் நம்பர் கீழே உங்கள் டேட் ஆஃப் பர்த் கொடுக்குற மாதிரி இருக்கும். உங்கள் அப்ளிகேஷன் நம்பரை ஃபஸ்ட்டு டைப் பண்ணிக்கிங்க. கீழே உங்களோட டேட் ஆஃப் பர்த்தை செலக்ட் பண்ணிக்கிங்க. செலக்ட் பண்ணிட்டு நம்பர் மற்றும் டேட்டா பர்த் கொடுத்து சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அட்மிட் கார்டு ஷோ ஆகும். அதில் உங்கள் பர்சனல் டீடைல்ஸ்லாம் இருக்கும், கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு என்ன கொஸ்டின் பேப்பர் மீடியம், அதாவது கொஸ்டின் பேப்பர் என்ன லாங்குவேஜில் உங்களுக்கு வரும்னு கொடுத்துருக்கோம், தமிழா இங்கிலீஷானு. நீங்கள் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணும்போது என்ன லாங்குவேஜ் கொடுத்தீங்களோ அந்த லாங்குவேஜ் இங்கே ஷோ ஆகும். அதுவும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துங்க. இவங்க டேட் ஆஃப் எக்ஸாம் 5/5/2024 சண்டே வருது. டைமிங் எத்தனை, உங்களுக்கு 11 மணிக்கெலாம் ரிப்போர்ட்டிங் டைம் கொடுத்துருக்காங்க. கேட் க்ளோசிங் டைம் உங்களுக்கு 1:30 கொடுத்துருக்காங்க. ஆனால் எக்ஸாம் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிறது 2 மணிக்கு. அதனால் நீங்கள் எக்ஸாம் சென்டருக்கு முன்கூட்டியே போங்க. உங்களுக்கு எக்ஸாம் சென்டருக்கும் உங்களுக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குன்னு பார்த்துங்க. கீழே எக்ஸாம் சென்டர் கொடுத்துருக்காங்க, அதுக்கும் உங்கள் ஹோமுக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி உங்கள் எக்ஸாம் சென்டருக்கு முன்கூட்டியே போயிடுங்க. அட்மிட் கார்டு மொத்தம் 3 பேஜ் வரும். 3 பேஜும் கலரில் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கங்க. அதே மாதிரி ஒரு கவர்மெண்டோட ஐடி ப்ரூஃப், ஆதார், பேன், இது மாதிரி ஒரு ஐடி ப்ரூஃப் உங்களுக்கு எடுத்துகிட்டு போயிடுங்க. ஓட்டர் ஐடி அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்கன்னா செகண்ட் பேஜில் போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ, அதை 4:6 மேக்ஸி சைஸ் ஃபோட்டோ ஒன்று எடுத்துகிட்டு போயிடுங்க. அது பேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் நீட் எக்ஸாம் அப்ளை பண்ணும்போது என்ன ஃபோட்டோ யூஸ் பண்ணிக்கலாம் அதை யூஸ் பண்ணிக்கலாம். கீழே இருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் படித்து பார்த்துங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிப்போங்க. ஓகே வியூவர்ஸ், நீட் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண அனைவரும் நீட் எக்ஸாமில் தேர்ச்சியில் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே வியூவர்ஸ், தேங்க்யூ.